வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு ஆடி 1ஆம் தேதி 17/7/2025 வியாழக்கிழமையில் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த ஆடி மாதங்களிலே சிம்மராசி நேயர்களுக்காக ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அது மட்டுமல்ல, புதன் பகவானும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர். புதன் பகவான் 2-11 கூடிய 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி, 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதியும் ராசியிலே இருந்து அமர்வ ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. விரயஸ்தானங்களிலே மிகவும் பிரபலமாக செய்யாத சுபகாரியங்கள் செய்ய பெறுகின்ற அறிவு நேர்த்தியாக செய்யக்கூடிய ஒரு அற்புதங்கள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. உங்களுடைய ராசியிலேயே சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் 9ஆம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இதனால் இந்த மாதத்தில் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியை விட்டு 2ஆம் இடம் செல்ல இருக்கின்றார். அவர் சிம்ம ராசிக்கு 4ஆம் இடம் தாயாகவும் 9ஆம் இடம் தகப்பனாகவும் ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானமாக இருந்தாலும் 4ஆம் இடம் 9ஆம் இடமும் ஒரு கேந்திரம் திரிகோணமும் பலமிட்டு உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்ல, 9ஆம் இடத்தை 9 கூட அவர் பார்க்கின்ற அமைப்பு பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 5ஆம் இடத்தை 4 கிரகங்களின் பார்வை என்பது குரு பகவான் சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தை பார்வை செய்ய இருக்கின்றது. சனி பகவானும் பார்க்க இருக்கின்ற செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் யோகங்கள் இல்லை, கிடைக்கலை என்று வாய்ப்பு இல்லை என்று நினைப்பவர்களுக்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு தாய் தகப்பனாகவும் இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்திலே 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துக்கு 11லே இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றங்களை சிம்மம் என்பது சிம்மாசனத்தின் அதிபதி விரயசானங்களிலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. கடன் கொடுக்குகின்றவர்களுக்கும் வாங்குகின்றவர்களும் கொஞ்சம் 2-11 கூடியவரும் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே கொஞ்சம் கவனித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் அதிபதி 11ஆம் இடம் ஆசை அபிலாஷைகளை சொல்லக்கூடியது மட்டுமல்ல, மூத்த சகோதரனையும் குறிக்கக்கூடியது. வருகின்ற வருமானங்களிலே லாபத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்திலே ராசிநாதன் 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற கடன் நோய் ஒன்புகளிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த வகையிலே உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை பரிபூரணமாக கிடைக்கின்றது மட்டுமல்ல, உங்களுடைய 7ஆம் இடத்தை குருவின் பார்வையும் பஞ்சமஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி மட்டுமல்ல 4 கிரகங்களின் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. பெரியோர்களின் ஆசியும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த ஆடி மாதங்களிலே இருக்கின்றது. இந்த ஆடி மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது சனி பகவான் வக்ரகதியிலும் புதன் பகவான் வக்ரகதியிலும் கடகராசியிலே 12ஆம் இடத்திலே அமையப்பெற்று 12ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமையப்பெற்று இந்த ஆடி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது மட்டுமல்லாதது. சுக்கிர பகவான் ஆடி மாதம் 13ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு ஆசை அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானங்களிலே 3-10 கூடையவர் லாபஸ்தானத்திலே வர இருக்கின்ற தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். 10 கூடையவர் இதனாலே 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்த்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சில மாற்றத்தையும் தொழில்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்களை வீடு வாசல் சொத்து சுகங்கள் அலுவலகங்கள் இது போன்ற செயல்களிலே உயர்வுகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் மீண்டும் மெழுகுத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கின்ற மாதம் இந்த மாதங்கள் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்தில் வர இருக்கின்றார். அவருடைய பார்வையும் 4வது பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் ராசிநாதன் விரயஸ்தானங்களிலே இருந்தும் லாபாதிபதியும் விரயஸ்தானங்களிலே இருந்தும் 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே கொஞ்சம் பொருளாதாரங்கள் வருகின்ற செலவுகளிலே எதை எடுத்தாலும் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த மாதங்களிலே இந்த மாதம் என்பது ஆடி 18ஆம் தேதி என்பது சுபவிசேஷங்களுக்கு, அதாக புதிதாக கல்யாணம் பண்ணிய தம்பதியர்களுக்கு இந்த ஆடிப்பெருக்குகளிலே மாங்கல்ய சாணத்தை பிரித்து மற்றொரு கயிறில் விடுவார்கள். அந்த அற்புதம் குழந்தைகள் பள்ளிக்கூடம் சேர்ப்பதற்கு இந்த ஆடிப்பெருக்களை செய்வார்கள். திதி தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் 8ஆம் தேதி என்பது திதி தர்ப்பணம். நம்மளை விட்டு சென்ற முன்னோர்களை நினைவு கூர்ந்து அந்த திதி தர்ப்பணம் செய்கின்ற பொழுது இந்த ஆடி மாதம் மிகவும் சிறப்பாக சொல்லக்கூடிய மாதம் மட்டுமல்ல, பலதரப்பட்ட யோக பலன்களை இந்த ஆடி மாதங்களிலே சொல்லப்படுகின்றது. அந்த யோக பலன்களை இந்த ஆடி மாதங்களிலே உங்களுக்கு தாய் தாப்பன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் இணைவு பெற்று இந்த மாதம் என்பது இந்த மாதங்கள் இந்த
ஆடி அமாவாசை என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த ஆடி அமாவாசைகளில் சூரியனும் சந்திரனும் 12ஆம் இடத்தில் இருந்து இணைவு பெறுகின்ற பொழுது இந்த ஆடி அமாவாசை நடைபெறுகின்றது. அந்த ஆடி அமாவாசையிலே இந்த திதி தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்தால் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதங்களும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். அந்த அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு, அதுவும் 12 மாதங்களிலே இந்த ஆடி மாதம் என்பது திதி தர்ப்பணங்களுக்கு மிகவும் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் மட்டுமல்ல, குளிர்ந்த ஆடி காத்து வீசக்கூடிய ஒரு மாதம் மட்டுமல்ல, இதமான வெயில்களையும் இதமான காற்றுகளையும் தட்பவெட்ப நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நல்லதொரு அந்த நாம் இருக்கின்ற இடங்களுக்கு ஏற்றவாறு இந்த காற்றுகள் வீசக்கூடியதற்கும் இந்த குளிர்ந்த நீரிலே இந்த காற்று வீசும் பொழுது அது ரொம்பவும் ஏசியிலே இருந்து விழுகின்ற ஒரு காற்று மாதிரி மிகவும் அற்புதமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஆடி மாதங்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை, சிம்மாசனத்தின் அதிபதியும் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம். 7 உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து அவரும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசியை பொறுத்தவரையில் சற்று எதிலுமே கவனமாக செல்லக்கூடியது. 12 குடையவர் திருவோணத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இந்த விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதங்கள் என்று சொல்லக்கூடியதற்கு சிம்ம ராசியை பொறுத்தவரையில் 2ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருக்கிறது. குடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடியது. 11ஆம் இடத்ததிபதியும் 2-11க்கும் ஒரே கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு 12லே மறைந்து ராசிநாதன் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கடன் நோய், வம்பு வழக்கு நோய்களிலே நல்லதொரு மாற்றங்கள், மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, வெளிநாடு வெளியூர் செல்லாதவர்களுக்கு நல்ல அற்புதங்களை உங்களுக்கு கொடுக்கின்றது. சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே வக்ரமானவர்களுக்கு மிகவும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றது. வக்ரமாகாதவர்களுக்கு எதிர்பார்த்த கெடுபலன் இல்லாத நல்ல பலன்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு சிம்மராசியை பொறுத்தவரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ராசி அதிபதியும் இங்கே விரயஸ்தானங்களிலே, அதாவது அதிகமான அலைச்சல்களையும் அதிகமான விரய செலவுகளையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதமாக இருக்கின்றது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அளவிற்கு உங்களுடைய உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது இடத்திலே 10ஆம் இடத்துக்குரியவரும் 5 குடியவரும் பூர்வ புண்ணியாதிபதியும் லாபஸ்தானத்திலே உயர்வுகளில் இருந்து மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இந்த சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்ய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு அற்புதமான உயர்வுகளும் மாற்றங்களும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகளை கொடுக்கின்றது. என்னதான் கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்ட நஷ்டங்களை மிகவும் லெகுவாக கையாளக்கூடிய ஒரு அற்புதம் இந்த குரு பகவான் பஞ்சமாதிபதி பலம்பெற்று லாபஸ்தானத்திலே அமையப்பெறுகின்ற 10ஆம் இடத்ததிபதி தொழிற்சானாதிபதியும் லாபஸ்தானத்திலே இருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற காரணத்தினாலே அதிகமாக இதுநாள் வரை குலதெய்வங்களின் அருள் தெரியாதவர்களுக்கும் குழந்தைகளின் அன்பு ஆதரவு கிடைக்காதவர்களுக்கும் குழந்தைகளால் அற்புதமான மேன்மைகளும் வெற்றிகளும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க வைப்பதற்கு ஒரு அற்புத உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருவின் அனுகிரகம் கிடைக்க இருக்கின்றது. வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்க பெறுகின்றது. தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றம், உறவினர்கள் நண்பர்களால் நல்ல மாற்றங்களையும் எதிர்பார்த்த உயர்வுகளை கொடுக்க இருக்கின்றது. ராசியிலே இருக்க பெறுகின்ற செவ்வாயும் கேதுவும் இது நாள் வரையில் ஒரு சில தடை தாமதங்கள், பூர்வ புண்ணியஸ்தானம், அதாவது சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி வீடு வாசல் சொத்து சுகங்கள், ஆரோக்கியத்தில் ஒரு சில செலவுகளையும் தேவையில்லாத ஏமாற்றத்தையும் சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து உங்களுக்கு இந்த கேதுவை விட்டு செவ்வாய் பகவான் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திலே செல்ல இருக்கின்றது. அது 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திலே, ஆனாலும் 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் ஆரோக்கியத்திலே ஒரு சில தேவையில்லாத ஒரு சில விரைய செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் அனைத்தும் துத்திக்கின்ற ஒரு அமைப்பு, குருவின் அனுகிரகம் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே விழுகின்றது. ஆக எந்த விதமான தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிலே வெற்றி நடை போட போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு குருவின் அனுகிரகத்தாலே இந்த குரு பகவானும் ராகு பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனை செல்ல இருக்கின்றது. குருவின் அமைப்பு உபஜயஸ்தானத்திலே இருந்து அவர் பார்க்கின்ற 3ஆம் இடம் மட்டுமல்ல பஞ்சமஸ்தானத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்க இருக்கின்றது. 7ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்க இருக்கின்றது. மிகவும் நல்லதொரு மாற்றத்தை, சிம்மம் என்பதே அல்லும் பகலும் அயராது சூரிய பகவான் எப்படி நம்மளுக்கு எல்லாம் ஒளியை கொடுத்து கொண்டிருக்கின்றாரே, அதே மாதிரி இந்த சிம்மாசனத்தின் அதிபதி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியவர்கள், நீதி நேர்மைகள் அன்பு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியது. 2வது திரிகோணத்தில் அமையப்பெற்ற அற்புதமான நெருப்பு ராசி, மலை சார்ந்த மேட்டுப்பகுதிகளை பற்றி சொல்லக்கூடிய இது ஒரு நெருப்பு ராசியிலே பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்க பெறுகின்ற ஒரு அற்புதம், எதிர்பார்த்த உயர்வுகள் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது.
என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் முயற்சிகள் அனைத்து தித்திக்கின்றது. இந்த 3ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்துக்கு போகின்றார். அவர் 10ஆம் இடத்துக்கு உள்ளவரும் லாபஸ்தானத்திலே இருக்க போகின்றார். 6 8ஆம் இடத்திலே இருந்தால் ஒரு சிலர் வேலைகளிலே கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடியவர். 6 7 கூடியவரும் சிம்மராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலையிலே நீங்கள் என்னதான் கஷ்டமாக கடினமாக உழைத்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அதில் எதிர்பார்த்த திருப்தி இருக்காது. கொஞ்சம் வேலையிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். வேலையை விட்டு மற்றொரு வேலைகளுக்கு மாற்றுகின்றவர்கள் இந்த மாதத்தை மாற்றுகின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்தில் இருந்த ஒரு தொழில் காரகனாகவும் இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் ஒரு வேலையை விட்டு மற்றொரு வேலைக்கு செல்லக்கூடிய நேர்கள் கொஞ்சம் கவனித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. பணஸ்தானத்தை அதாவது குடும்பஸ்தானமும் அவரும் 12லே இருக்கிறார். ராசிநாதன் 12லே இருக்கின்றார். ஒட்டுமொத்தத்தில் இந்த மாதத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதம் சிம்ம ராசியை பொறுத்தவரை 12 ராசிகளிலே சிம்ம ராசிக்கார நேர்கள் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் உழைப்புகளிலே அதிகமாக உழைக்கக்கூடிய ராசி என்றாலும் இந்த மாதங்கள் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு ரொம்பவும் கடினமான உழைப்புகள் இருந்தாலும் அதில் எதிர்பார்த்த திருப்தி என்பது கொஞ்சம் குறைவாக இருக்குது என்று சொல்லலாம். உங்களுடைய வரவுயர்த்த செலவுகள் போனாலும் இந்த லாபஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்றது. குருவின் சுக்கிரனும் 11வது இடத்திலே இருக்கின்றார். குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி பலம் பெற்று 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். 10ஆம் இடத்ததிபதியும் லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வேலையிலே சற்று கடினமாக இருந்தாலும் தொழில்களிலே அபார வெற்றிகளை பெறப்போகின்றது. ஒரு தொழில்களுக்காக மற்றொரு தொழில்களிலே மாறுகின்றவர்களுக்கு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த வகையிலே சிம்ம ராசிக்கு பொறுத்தவரையில் இந்த மாதங்கள் ஒரு சில விரய செலவுகளையும் அதிகமான அலைச்சல்களையும் கொடுக்க பெறுகின்றது. பொருளாதாரத்திலே நல்ல உயர்வுகள் ஆசை அபிலாசைகள் பூர்த்தியடைகின்ற மாதம் என்றாலும் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்பட்டு அது மேல்நிலைக்கு வரக்கூடிய ஒரு மாதம் சிம்மராசிக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு தாய் தகப்பனின் அற்புதமான அந்த விரை செலவுகளிலே இந்த மாதங்கள் இருந்தாலும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு நவகிரக நாயகர்கள் கொட்டி கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது சிம்மராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.